செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். கற்றல் கற்பித்தலில் சிறந்து விளங்கும் 100 தலைமை ஆசிரியர்களுக்கு விருது. பள்ளிக்கு ரூபாய் 10 லட்சம் ஊக்கத்தொகை. கற்றல் கற்பித்தலில் சிறந்து விளங்கும் 100 தலைமை ஆசிரியர்களுக்கு விருது. பள்ளிக்கு ரூபாய் 10 லட்சம் ஊக்கத்தொகை. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் சிறந்து விளங்கும் 100 அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இவ்விருதுக்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டு தலைமை ஆசிரியராக பணியாற்றிய மற்றும் தற்போது பணியாற்றி வரும் பள்ளியின் தலைமை ஆசிரியரின் செயல்பாடுகள், பள்ளி வளர்ச்சிக்கு தலைமை ஆசிரியரின் பங்களிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மதிப்பீடு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு இனத்திற்கும் தனித்தனியே மிகச் சிறப்பு என்றால் 100% சிறப்பு என்றால் 90%, நன்று என்றால் 90%, ஓரளவுக்கு நன்று, 80% திருப்திகரம், 70% முன்னேற்றம் தேவை, 50% ஆகியவை சதவீதத்தின் அடிப்படையில் நேரடி பள்ளி பார்வை மற்றும் ஆவணங்களை பரிசீலித்து மாவட்ட தேர்வுக் குழுவினரால் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன. +2 ரிசல்ட் தேதியில் மாற்றம். +2 ரிசல்ட் முன்கூட்டியே வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொறியியல் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு வரும் மே 5 தொடங்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அதற்கேற்றாற்போல் +2 ரிசல்ட் வெளியாகலாம் என கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 83 மையங்களில் +2 விடைத்தாள்கள் திருத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக மே 9 ரிசல்ட் வெளியாகும் என கூறப்பட்டது. தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுக்கு இனி கவர்னர் வேந்தர் இல்லை. தமிழ்நாடு பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்புகளிலிருந்து கவர்னர் RN ரவி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கவர்னருக்கு பதில் பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வேந்தருக்கு மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதனை குறிப்பிட்டு பேசிய அவர், இனி கவர்னர் வேந்தர் இல்லை என தெரிவித்துள்ளனர். பள்ளிகளுக்கு விடுமுறை நீட்டிப்பு. அமைச்சர் பதில். தமிழ்நாடு முழுவதும் இன்னும் சில நாட்களில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை தொடங்குகிறது. தற்போது கோடை வெயில் கொளுத்துவதால் மாணவர்களுக்கு அளிக்கப்பட்ட விடுமுறை காலம் நீட்டிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதுகுறித்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, காலநிலை மேலாண்மை குழு பரிந்துரை அடிப்படையில் பள்ளி திறப்பு குறித்தும் விடுமுறை நீட்டிப்பு குறித்தும் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். கடலூர் அங்கன்வாடியில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. கடலூர் மாவட்டத்தில் உள்ள 222 அங்கன்வாடி பணியிடங்கள், 3 குறு அங்கன்வாடி பணியிடங்கள் மற்றும் 243 அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளன. இதற்கு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என கலெக்டர் CB ஆதித்யா செந்தில்குமார் அறிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு www.icds.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.